தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இல்லை என்று அறிவித்தார் பிரபல தலைவர். தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இல்லை என்று அறிவித்தார் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்று அறிவித்துள்ளார் ஒரு பிரபல தலைவர். ஆம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இவர் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர். இவர் மதிமுக தொடங்கிய காலத்தில் 1996ஆம் ஆண்டு முதல் முறையாக விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். தற்பொழுது அவர் எம்பியாக கிடையாது. பதவி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. ஆனால் வயது 80 வயது ஆகிவிட்டது. தற்பொழுது மதிமுகவுக்கு திமுக கூட்டணியில் 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அவர் கோயில்பட்டி அல்லது விளாத்திகுளம் தொகுதியில் அவர் களமிறங்குவார் என்று கூறப்பட்டது. ஆனால் வைகோ அவர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இல்லை என்று அவர் அறிவித்துள்ளார். அவருக்கு அந்த அலுங்காமல் குலுங்காமல் தேர்தலில் போட்டியிடாமல் செலவு பண்ணாமல் இந்த ராஜ்யசபா எம்பி பதவி மாதிரி நியமன எம்பி அதைத்தான் விரும்புகிறார் போல தெரியுது. தேர்தலில் போட்டிக்கிட்டால் தோற்றுருவோம்னு ஒரு பயமாக என்னன்னு தெரியல. ஆனால் வயசு 80 வயசு ஆயிடுச்சு. தன்னுடைய கட்சிக்காரர்கள் தேர்தலில் நிற்பார்கள் என்று அறிவித்துள்ளார். தற்பொழுது 4 தொகுதிகள் திமுக கூட்டணியில் வைகோ போட்டியிடுகிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார்.